மண்ணையை நான் ஒருவனை வாழ வேண்டும் என்று சொல்லி உள்ளத்தையே ஒருவனை கீழே சொல்லி ஏழுங்களே தாத்தா சண்டை போர் தோற்றமாகி சண்டை போலியே நல்ல தாத்தா யாரப்பள்ளிய குடியேறினா உபராயத்திலே குடியேறி மாணவர்கள் இருக்கிறார்கள் சென்று கண்ணுரை அணிந்த சாஸ்திரத்தை கற்றுத்தர வேண்டும். இந்த சண்டை போரில் ஐவர் பட்ட பாடவர்கள் நீங்களே மாற வேண்டும் என்று சொல்லி இந்த சாஸ்திரத்தை கேட்கவில்லை. அந்த சகாஜவன் சண்டை போரில் வெல்ல வேண்டும் வரக்கூடிய பங்கனி மாதம் சொல்லக்கூடிய பங்கனி மாதம் அமாவாசை சொல்லக்கூடிய அமாவாசை கண்ணியே சகாதேவா அண்ணா இந்த சண்டை போரில் நீ வெற்றி அறிவினால் வருகின்ற மாதம் பங்கனி மாதம் அமாவாசை திதி என்று சொல்லக்கூடிய சுக்லபட்ச திதியிலே சர்வதேச அமாவாசை நாளிலே ஏர்கிட்டி எதிர்ராமன் மகந்த மார்பு நிகழ்நெக்கலாம் ஒரே நெக்கல்கள் சிவந்தக்கூடிய ஒரு வீராட்பரசனை கொண்டு வந்து அன்னையால வீரமாகாலைக்கு பலி கொடுத்தது என உலக்கே வெற்றி என்று சொன்னாலே அந்த வீர ஆளுநர் எங்கே கட்டமணி அரவமலையில் சொல்லக்கூடிய அரவமலையிலே அவன் யாரு நான் பெற்ற பிள்ளை வேறு கிடையாது. ஓராம் வெளியே ஒட்டி வளர்த்தால் தன்னுடைய பிள்ளை தாங்க வளரும் என்று சொல்கிறேன். இந்த பாசம் இல்லாத துரியோதனே என்ன செய்ய அர்ஜுனனுக்கு நாயக்கண்ணிக்கு பிறந்த பிள்ளை அரவமலைக்கு சென்று நயமா பேசி அரவப்பாரா அவனுக்கு சத்தியத்தை வாங்கி பெரியப்பா 5 பேர்களுடைய தந்தைமார்கள் அவர்களை இருந்து என்றைக்கு வந்து பார்த்து வர கிடையாது. என்ன காரணம்? பாசம் இல்லாத துரியோதனே இந்த பால குழந்தை வர வேண்டும் என்று சொல்லி கண்ணே நரவப்பாளா எனக்கு பலியாக நீ வர வேண்டும். பலியாக வந்தது ஏனால் பாண்டவரை இவரை வீழ்த்த வேண்டும். இந்த பலி என்று சொல்லக்கூடிய உலகத்தில் இருந்து ஆக வேண்டும்.
தரப்பாளா புரியாமல் இருந்தால் வரக்கூடிய பங்கரை அமாவாசை திதி என்று சொல்லக்கூடிய சுக்கரபட்ச திதியிலே சர்வதேச அமாவாசையிலே அரவான் வருவான் வருவான் என்று எதிர்பார்த்துக் கொண்டிருந்தேன். இதை அறிந்த சூழ்ச்சி அறிந்த சாட்சாதி கல்லனாகப்பட்டவர் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை வரக்கூடிய அமாவாசை திதியை சந்திரன் சூரியன் சுழற்பிய கங்கைக்கு சென்று தர்ப்பணம் கொடுத்தார். யாரு சாட்சாதி கண்ணன் தர்ப்பணத்தை கொடுத்ததால் சந்திரன் சூரியன் இருவரும் சந்தித்ததால் அமாவாசை திதி என்று சொல்லக்கூடிய வெள்ளிக்கிழமை வரக்கூடிய அமாவாசை திதி வியாழக்கிழமையை வரவழைத்து பாண்டவர் ராஜாக்களுக்கு நல்ல என்று சொல்லக்கூடிய அதவான் பலியா போனாலே சண்டையில் எப்படி இருந்தது எப்படி தத்தா யாரப்படியே தெரியுமா ஆறாவது போனால் பார்க்கும் பட்டத்தை அடைந்து சொல்லக்கூடிய 11 குழந்தை சாலையிலே சிறந்து வரக்கூடிய பட்டத்தை அடை கொண்டு வந்து வழிவிடுத்து ஆயுதத்தை எடுத்தார். உனக்கு ஏகத்தி என்று சொன்னாரே என் தெய்வமே பட்டத்தை அணைந்து சொல்லக்கூடிய பட்டத்தை அணையை பலி கொடுக்கிறது சொல்லி என்ன எப்படி பலி கொடுத்து வெள்ளிக்கிழமை சொல்லக்கூடிய வெள்ளிக்கிழமை நான் பெருமானத்தில் பலி கொடுத்தேன். பெருமானத்திலே நல்லது கெட்டது என்பது இருக்கிறது. பெருமானத்தில் பலி கொடுத்து ஆயுதத்தை எடுத்து